இருக்கணும், நான் சாகக்கூடாதா, என்ன சாகடிக்க கூடாதா? அந்த பாயசை எதுக்குடா எல்லாரும் பிரிச்சுட்டு விட்டுட்டு போனாப்பா. யாரு தெரியலையே, இவன் யார்? ஏன் இங்க வந்தான்? மயக்கம் வச்சுட்டு இருக்கிறானே. சரி, முதல் தண்ணி கொடுத்து போய் காப்பாற்றான். பிறகு யாருக்கு சரி ஆகட்டும். அதான் புள்ள போக தெருவாகி எனக்காக தண்ணீரை கொடுத்து என் உயிரியை காப்பாற்றிருக்கிறேன். என் உயிர் உள்ளவரை சத்தியமாக நான் மதக்குவியை மாற்றினம்மா. மதக்குவி யாருமே வரக்கூடாது இடம் இது ஒரு ஆபத்தான இடம். இந்த இடத்துல வந்திருக்கிறா. நீ யார்? எங்கிருந்து வருகிறாய்? வந்த அம்மா, நான் ஒரு அனாதை. வரும் வழியிலே வேக்குமத்தி கீழே விழுந்து பற்றி உயிர் போக தெருவாகி எனக்காக தண்ணீரை கொடுத்து உயிரை காப்பாற்றிருக்கிறேன். இடத்தை விட்டே போகலாம் என்று புறப்படும் தெருவாகி எங்குமே இல்லாமல் என்னுடைய மனதில் தனித்தொரு பாத்தத்தோடு இருந்தம்மா. தனித்தொரு பாத்தத்தோடு இருந்தது. என்னை பார்த்தா உலகத்திலே சொந்தம் என்று சொல்லும் அளவிற்கு யாரும் இல்லாத பாய்வேடா நான். உற்றார் ஒருவர் கிடையாது எனக்கு. அப்படி இருக்க சமயத்திலே என்னை பார்த்து உனக்கு என்ன சொல்லுது? உங்களை பார்த்தால் தனித்தொரு பாசம் என்று தெரியுமா? என்ன? உன் பொன்னான முகத்தை பார்க்கும் பொழுது உன் பொன்னான முகத்தை பார்க்கும் பொழுது என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் தாயின் முகம் போலதான். என்ன தவறு? நீ தவறான இடத்துல வந்திருக்க. அப்படியே ஞானாதியா? நம்மை பெற்றவள் இல்லையே. யாரை பார்த்தோம் தாயாக இருக்குமா என்று மனம் வேதனைப்படுகிறது. ராஜா, மீண்டும் மீண்டும் இருக்க நேரம் உனக்கு ஆபத்து எழுதி கொண்டு இருக்க. ஒரு பாவி இருக்கிறான், உன்னை பார்த்தா கண்டிப்பா கொண்டு விடுவான். தயவு செய்து சொல்றேன், இந்த இடத்திலே இருந்தால் ஆபத்து. ஆகினாலும் இந்த இடத்தை பற்றி திருவிழா என்று நீங்கள் உரைக்கிறேன். உண்மைதான். இந்த இடத்தை விட்டு நான் செல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு முறை என் மனக்குளிரே உன்னை தாடி அம்மா வென்று நானும் மழை உன்னை தாடி அம்மா வென்று நானும் மழை தீரே உயிர்
பேசுகிறேன் தாகி. நான் அம்மா என்று அழைக்க கூடாது. நான் என்னம்மா பாவத்தை செய்தி? ஒரு தாயானவள் எப்பேற்பட்டவள்? தன் வயிற்றிலே கருவை சுமக்கின்ற சமயத்தில் உரண்டு பணத்தால் இறந்து விடுமோ என்று நினைத்து தன் தூக்கத்தை கூட துளைத்து இரவிலே கண்பிடித்த சூரியன் தான் அம்மா. அப்பேற்பட்ட அம்மாவிற்கு சமமாக நானும் நினைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்து பேசுகிறாகி. உங்களை நான் அம்மாவில் அழைக்கக்கூடாது. உண்மையிலேயே நான் பாவத்தை செய்வதான். நான் பாவத்தை செய்திருக்கவே தான் என்னை 10 மாதம் அந்த பொடியவனுக்கு நான் என்ன கொடுமை செய்தோம்? அந்த சதிகாரிக்கு நான் என்ன தவறு செய்தோம்? என்னை பெற்றெடுத்த அந்த சதிகாரி நான் சின்னந்திர குழந்தையாக பிரதமனி என்னை அனாதையாக விட்டு வந்து தாய் முகத்தை பார்க்காத பாடம் பார்ப்பவர்கள் யாராவது தாயாக இருக்குமா என்று பாசத்தோடு உங்களை அம்மாவென்று அழைக்கும்படி வந்தார். நீங்களும் வேண்டாம் என்று மறுத்து பேசுகிறேன். அந்த பாவியை என்ன பெற்றெடுக்கணும், என்னையே அனாதையா விட்டுட்டு போகணும். அவன் சொன்னாலே என்ன சாகடிக்க கூடாதா? எப்படி நான் போக போதெல்லாம் என்ன போ என்று விரட்டுகிறார்களே, அப்படிப்பட்ட கொடுமைக்கார பாவி என்ன ஏமா விட்டுட்டு போனான்னு கேட்கிறியாடா கண்ணு? ராஜா, உலகத்திலே எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் எத்தனை பந்தங்கள் இருந்தாலும் ஒரு பெற்ற தாய்க்கு இடாத தெய்வமே உலகத்துல கிடையாதுடா. உன்னை பெற்றெடுத்து வளர்த்து எப்படி எல்லாம் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் எதற்காக உன்னை உதறிவிட்டு போனாலும் கண்ணி, உலகத்திலே ஒரு பெற்ற தாயால் பேசினாலும் தன் பிள்ளை பேசினாலும் அந்த பெற்ற தாயின் உள்ளம் ஆண்டவா என் பிள்ளை தெரியாம செய்துட்டான், என் குழந்தை தடுத்துனாங்க, என் பிள்ளைக்கு ஒன்றுக்கு தண்டனை கொடுக்கிறது அந்த தாயின் உள்ள வேண்டுமாண்டா. அப்படிப்பட்ட பெருமையானவன் தாண்டா பெற்ற தாய். அந்த தாயின் பெருமை தெரியாம இப்படி பேசுறேடா, பேசலாமா கண்ணி? ராஜா 10 மாதம் சுமந்திருந்து பெற்றால் பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தால் பித்தகராய் கல்வி பெற வைத்தால் ஏதினியில் நாம் வாழ செய்தார். கண்ணி, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. அன்னையை போல்
வேண்டாம் பசியாத்த வேண்டாம் அப்படிப்பட்டதான தாய் ராஜா நாளெல்லாம் பட்டினியா ஒரு நாழிகை நம்பதி பொறுக்க மாட்டார் மேலெல்லாம் உயர்ந்திட பாடுபட்டு மேன்மையாய் நாம் வாழ செய்திடுவார் அன்னையை போல் ஒரே தெய்வம் இல்லை அவள் அடித்தொட மறப்பவர் மனிதர் இல்லை மனிதர் இல்லை மண்ணில் மனிதர் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. என்ன செய்வார் பெற்றவள் யார் என்று தெரியாமல் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் ராஜா எனக்கு ஒரு மகன் பிறந்தான் சதிக்கார் தெய்வ குழந்தை விட்டு வைக்கல சின்ன சிறு வயதிலே கொண்டு விட்டார்கள் இருந்திருந்தா உன்னை போலதான் வளர்ந்திருப்பான் உன்னை பார்க்கும்போது என் பிள்ளை ஞாபகம் தான் வந்தது பெற்றெடுத்த மகனிலை பார்த்து அம்மா வந்து அடைக்கவில்லை ஏறெடுத்து பார்க்கவில்லை யாரோ பெற்ற பிள்ளை நீ தாய் யார் தந்தை யாருக்கு தெரியாமல் என்னை 1000 முறை பார்த்து அம்மா 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 என்று அழைத்தாயி இதுதான் உன் ஏக்கமா உண்மைதானம்மா இதுதான் உன் எண்ணமா உண்மைதான் நான் அழைக்கிறேன்டா கண்ணி ராஜா மகனே பிள்ளையோ என்னிடம் வந்து இப்படி மன்றாடுகிறாயே ராஜா இதுதான் தாயின் பாசமா இதுதான் தாயின் பாசமா இதுதான் தாயின் பாசமா எந்த நாட்டை ஆள பிறந்தவனோ எந்த கோட்டை ஆள பிறந்தவனோ உன்னை பெற்றவள் எங்கே காண போகிறாளோ இந்த இடத்துல வந்து தனிவரமா நிற்கிறேடா
மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா